வணக்கம். இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து அதாவது ரெட்டைச்சுடர் பயணத்துக்கு வந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே அதாவது ஆன்மீகம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து இழக்கிறது தான் வந்து ஆன்மீகம். ஸோ அதே நேச்சுரலாக வந்து இந்த ஜேர்னிக்கு வரும்போது நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம பழைய ஐடென்டிட்டியை வந்து எல்லாத்தையுமே வந்து இழந்துருவோம். சரிங்களா? ஒன்றுமே இருக்காது. நம்மளுடைய நம்ம வச்சிருக்கிற ஒரு ஐடென்டிட்டியை வந்து எல்லாமே டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகும். அப்போது நம்மளுக்கு என்ன, நான் நேற்று சொன்ன மாதிரி நான் யார் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து நம்மளுக்கான ஒரு ஒரு தேடலாக வந்து இருக்கும். இதுதான் வந்து நான் எதற்காக இருக்கிறேன், இந்த 2 கேள்விக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா விட தேட போவோம். அதுதான் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பழைய இதில் என்ன வச்சுருப்போம், நம்மளுடைய சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பணம் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குது, வேலை தான் வந்து ஒரு அடையாளமாக நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய ப்ரோக்ராம் வந்து பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உடையும். அந்த உடையும் போது தான் நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த டார்க் நைட் ஆஃப் சோல்ஸ்குள்ளே வந்து நம்ம வந்து போகும். அப்போ வந்து என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரிய வரும்னா, இந்த பணமோ இந்த பதவியோ எதுவும் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ பல பேருக்கு வந்து இது பார்க்கும் போது என்னென்னா அலட்சியமாக இருக்கிற மாதிரி தோணும், சோம்பலாக இருக்கிற மாதிரி தோணும், இது ஒரு தோல்வி மாதிரி தோணும். சரிங்களா? வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு. ஆனால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் என்னோட மதிப்பு வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்திருப்போம். இது மாதிரி உள்ள அட்டாச்மெண்ட்டை வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும் நம்மளுக்கு. ஸோ கொலாப்ஸ் ஆகும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பவர் தான் வந்து நம்மளுக்கு தெரியுமே ஒழிஞ்சு, நம்ம வந்து வெளியே வந்து சொத்து வாங்கி போடுறதோ, நம்ம வந்து பதவியில் இருக்கிறதோ, இந்த மாதிரி அடையாளங்கள் வந்து பணம் நிறைய சேர்க்குறதோ, இந்த மாதிரி அடையாளங்களுக்கு வந்து நம்ம மனம் வந்து விருப்பப்படாது. இது அது சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராம் வந்து என்ன ஆயிரும்னா டோட்டலாக வந்து டிசால்வ் ஆயிரும். இப்போ என்ன நடக்கும்னா, இதில் வந்து 2 பேருக்குமே இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் வந்து பிரச்சனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு டிவைன் ஃபெமினைன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இன்னர் ஷிஃப்டாக வந்து இதை வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்ல வந்து உள்ளுக்குள்ளே தான் நான் வந்து இதை தேடினேன். அதனால தான் மோஸ்ட்லி வந்து பெண்கள் தான் வந்து அவேக்னிங் ஃபஸ்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டிவைன் ஃபெமினைன் தான் ஃபஸ்ட் அவேக்னிங் ஆகும். அப்போ நம்ம உள்தன்மையில் நம்ம வந்து ரொம்ப வந்து ஷிஃப்ட் ஆகிடுவோம். இதோட ரிஃப்ளெக்ட் வந்து எங்கே காட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் உள்ள உங்களுடைய டிவைன் மேஸ்குலினுக்கும் இது வந்து போகும். ஸோ 2 பேருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈகோ பேஸ்டு சர்வைவல் மோடில் இருந்து வெளியே வந்துடுவோம். சரிங்களா? வெளியே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 2 பேருமே இந்த மாதிரி வெளி சமுதாயம் கட்டமைச்சிருக்கிற விஷயத்தில் இருந்து நம்ம வந்து தனித்து வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரே நேரத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவ் கிடையாது, மணி சேர்க்கிறதான் வந்து என்னோட மோட்டிவ் கிடையாது அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொசைட்டி வந்து நம்மகிட்ட இதுதானே எதிர்பார்க்குது, நம்ம சொத்தோ நம்மளுக்கு வந்து பணமோ இதுதான் வந்து எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த சொசைட்டினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மீனிங்லெஸ்ஸாக தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ மீனிங்லெஸ்ஸாக தெரிய ஆரம்பிக்கும் போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஸ்கேல், அதாவது நம்ம இப்போ வந்து வெளி உலகத்துக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கம்மு, அவங்களோட ஸ்டேட்டஸ்ஸு, அது எல்லாமே, அதாவது நான் சொல்கிறது பணம், இது சேர்க்கறதுக்காண்டி, சொத்து சேர்க்கறதுக்காண்டி, இதுவே வந்து வெளி உலகத்தினுடைய ஒரு கட்டமைப்பாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிட்டாச்மெண்ட்டு, கான்ஷியஸாக இருக்கிறது, இன்ஸ்டெபிலிட்டியை வந்து இது பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும்போது இதை 2ஐயுமே வந்து அளக்கவே முடியாத அளவுக்கு போயிடும். ஒரே ஸ்கேலில் வச்சு இந்த 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 சொசைட்டினுடைய இதை வந்து நம்மளால் வந்து இதை அளக்க முடியாத ஒரு இதாக போனதுனால இவங்களுக்கு வெளியில் ஆட்களுக்கு வந்து இதை பற்றி வந்து தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் வந்து போயிடும். ஸோ பணம் சம்பாதிக்கிறது வந்து என்னுடைய முதல்ல இருக்கும், ப்ரைமரியாக வந்து அதுதான் வந்து என்னோடய சப்கான்ஷியஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சரி சொசைட்டியில் வந்து நம்ம வந்து இருக்கணுமே, நம்ம இதை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பழைய ஐடென்டிட்டியை நம்ம திருப்பி எடுக்கிற மாதிரி வர ஆரம்பிக்கும்.
ஏன் வந்து இந்த 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 பாயிண்டில் வந்து நிறைய பேர் வந்து தடுமாறுதாங்கன்னா ரீசன் வந்து அதுதான். என்னென்னா நம்மளே திருப்பி டியூன் பண்ணுவோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஐடென்டிட்டியை எடுக்கிறதுக்கு வந்து பண்ணும்போது, ஆனால் நம்ம ஆத்மா என்ன ஆகும் அப்படின்னா புது ஃப்ரீக்வென்சியில் தான் அது வந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வந்து எதுவுமே செய்ய வந்து தோணாத அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிச்சது, நம்மளுக்கு வந்து அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு கடமைக்காண்டி எங்கேயோ வேலை பார்க்குறது, சொத்து சேர்க்கறதுக்காண்டி எல்லாமே வாங்கி போடுறது, இதுக்காண்டியே நம்ம அலைஞ்சிட்ருக்கிறது, அதை நோக்கியே நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, இதை நோக்கியே நம்ம போனது வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிட்டு, எது நம்மளுக்கு உண்மையான ஒரு சுதந்திரம் கொடுக்கும், நம்மளுக்கு எது வந்து இது ஒர்க் அவுட் ஆகும், அந்த இதை தான் வந்து நம்ம தேர்ந்தெடுப்போமே ஒழிஞ்சு எல்லாருமே வந்து வேறு திருப்பி இந்த பழைய மெத்தடுக்கு வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா வந்து விடாது. நம்மளோட ஆன்மா வந்து புது ஃப்ரீக்வென்சியில் வந்து இயங்கிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து இதில் வந்து தடுமாறுவாங்க. ஏன்னா வெளியிலையும் இதையும் வந்து, ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியாது, நம்மளுக்கு வந்து இது நல்லாவே வந்து புரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஸோ இப்படியே தான் நம்ம வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இதில் தான் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து கவனிக்கும். எஃபோர்ட்லெஸ் போடாமல் உங்களுடைய எல்லாமே சோல்ஸ் எல்லாம் அலைன் ஆகி நீங்கள் கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்துட்டிங்கன்னா, எஃபோர்ட்டே போடாமல் எப்படி உங்களுக்கான தேவைகள் எல்லாமே வந்து நடக்கும். இது வந்து மிராக்கிள் மாதிரி நடக்கும். இப்போ நான் சொன்னும் போது ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து புரியாது. ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் வந்து இது வந்து தெரியும். சரிங்களா? அப்போ வெளியில் உள்ளவங்களெலாம் வந்து பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா, நீ இந்த ஜேர்னிக்கு வந்து என்ன கண்டிருக்க, நீ என்ன இருக்குது, உனக்கு என்ன வளர்ச்சி இருக்குது, உனக்கு வந்து எதுவுமே இல்லையே, எங்கே நீ என்ன வளர்ந்துருக்க. அதாவது அவங்க வந்து ப்ரூஃப் கேட்பாங்க. என்ன ப்ரூஃப் அப்படின்னா வெளியே ப்ரூஃப் கேட்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போ வெளியில் உள்ளவங்க இப்படிலாம் வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து மிரர் பண்ணணும். நீங்கள் எப்படி மிரர் பண்ணணும்னா, நான் யாருக்காக ப்ரூஃப் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கணும். யாருக்கும் நான் ப்ரூஃப் கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து எனக்கு இல்லை, இதுதான் என்னுடைய உண்மையான ஃப்ரீடம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மிரர் பண்ணி நீங்கள் வந்து இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் உள்ள இதுவுமே வந்து உங்களை வந்து தடுக்கும். வெளியில் வந்து பார்வையும் வந்து உங்களுக்கு வந்து அந்தளுடைய விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தடுக்கலாம். உங்கள் சொந்தத்துக்குள்ளே இருக்கட்டும், யாருனாலும் இருக்கலாம். அது அந்த விமர்சனம் வந்து அதை வந்து தடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் மிரர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, இந்த தொல்லையிலேருந்து அப்பப்போ வந்து மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற தொல்லையிலேருந்து நீங்கள் வந்து மீண்டு வரலாம். சரிங்களா? ஸோ நான் அப்போ எடுத்தவுடனே நீ எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னா அது வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே இது வந்து புரியாது. இந்த ஜேர்னியில் இருக்கிறவங்க புரியும். பட் என்கிட்ட கவுன்சிலிங் வர்றவங்க ஃபுல்லுமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூழ்நிலை இருக்கும் போது நான் நிறைய பேர் வந்து அது வந்து எனக்கு கான்சன்ட்ரேஷன் அது வந்து வராது உங்களுக்கு. இது வந்து அதான் நான் சொல்கிறேன்ல, நிறைய இது இழக்க வேண்டியதான் வரும். இது சாதாரண ஜேர்னி வந்து கிடையாது. ஆனால் நான் வந்து சரி நம்ம அவ்வளோத்துக்கு கஷ்டப்பட வேணாம், சரி நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து அதுலேருந்து மீண்டு வாங்க, ஸோ விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்வைஸ் பண்ணுவேன் அவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப பெயினாக இருக்கும், அதை தாங்கிறதுலாம் இருக்கும். சரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து மனதளவில் வந்து நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறதை வந்து நீங்கள் வந்து விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரியே நான் இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து அட்வைஸ் பண்ணுவேன். ஆனால் திருப்பி வந்து இது எல்லோரும் கேட்கும் போது நீங்கள் இந்த மாதிரி இதுதான் வந்து உங்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிறருடைய இதை வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ எல்லாமே நிறைய பேர் என்னென்னா ரொம்ப வெக்ஸ் ஆகுறது என்னென்னா, வெளியில் வந்து இப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது வெளியில் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வந்து இதில் கொடுமை என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பார்ட்னர் இருக்கிறாங்க, நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்னா 2 பேருக்குமே வந்து இது ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ சில நேரங்கள் வந்து இதில் வந்து அவங்களுக்கான ப்ரெஷர்ஸ் வரும்போது என்ன இந்த ஜேர்னியிலேருந்து இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவங்களே சில நேரம் வந்து நம்மளை வந்து ப்ரெஷர் போடுற மாதிரி சில சூழ்நிலைகள் வந்து வரும். அதுமாதிரி நம்மளும் வந்து எதிர்பார்க்குற வந்து சூழ்நிலை வரும். ஸோ அப்போம்னா நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் எடுக்கணும். மெயினாக வந்து சரணாகதி அப்படிங்கிறது, நான் சரணாகதியும் பற்றி நான் பேசுகிறேன் இன்றைக்கி.
ஆக்சுவலாக சரணாகதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை. நம்ம வந்து சொல்லுவோம், ஈஸியாக வந்து சொல்லிடுவோம், நான் வந்து சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு ஒன்று மட்டும் என்ன உண்மை தெரிஞ்சுது அப்படின்னா, நான் வந்து ஒரே ஒரு உண்மை என்ன ஒத்துக்கிட்டேன்னா, ஸ்டார்டிங்கில்னா நான் சரணாகதி அடையவே இல்லை. நான் எல்லாரும் மாதிரி நான் சரணாகதியில் இருக்கிறேன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு தெரியும் அது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாஸ்ட்டு 1.5 வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் வந்து அதாவது சரணாகதி வந்து நானாக வந்து எடுக்கலை. இதில் தான் வந்து இதோட பியூட்டியே வந்து இருந்தது எனக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரணாகதியை வந்து எடுக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பிரபஞ்சம் வந்து சரணாகதியை எடுக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து இதை செய்யலை, அப்புறம் இந்த ஜேர்னியினுடைய ஒரு வீரியத்தை வந்து நம்ம கவனிக்க நம்மளுக்கு வந்து கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்றுமே செய்யலை இதில் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து தெளிவாக வரும். ஸோ எனக்கு வந்து எப்படி அப்படின்னா, என்னோடய ட்ரூ வந்து என்கவுண்டர் ஆகும்போது தான், அதாவது நம்ம சொல்கிறோம்ல, நம்ம ஒரு இதை கட்டி வச்சுருப்போம். இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கப்புறமே நம்ம ஒரு கோட்டை கட்டியிருப்போம், சரிங்களா? அதாவது ஸ்டார்டிங் டைமில் வந்து ஒரு பபுள் பேஸ் வந்த உடனே நம்மளாக என்ன பண்ணுவோம்னா, அதாவது சொல்லுவோம் ஒரு கோட்டை. இந்த கோட்டை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்கண்டிஷ்னல் லவ் கோட்டை தான், சரிங்களா? ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் கோட்டையை வச்சுருப்போம். ஆனால் அங்கங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்மளுடைய ஆசைகளையும் உள்ள சொருகி வச்சுருப்போம், சரிங்களா? ஸோ நம்மளுடைய என்ன சொல்கிறது, மனத்தினுடைய எண்ணங்கள், நம்ம ட்வின் ஃப்ளேம் அப்படின்னா நம்மளுக்கான வெளியில் நம்ம வந்து எப்படி இருக்கணும், எப்படி நம்ம வந்து இது பண்ணணும். அப்போது சொல்லிட்டு நான் வந்து இல்லை அன்கண்டிஷனல் லவ்வில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனையும் சேர்த்து உள்ளே கட்டியிருப்போம், சரிங்களா? அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஏன்னா மனம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கெட்டுவோம். ஆனால் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இந்த ட்ரூ என்கவுண்டர் பண்ணும் போது தான் என்னென்னா, அது வந்து உடஞ்சிது ஃபுல்லுமே. ஏன்னா என்னுடைய சிந்தனைக்கே எட்டாத சில விஷயங்கள் வந்து வந்தது, ஒரு ஷோல் ஷாக்கு. ஸோ அதில் என்ன பார்த்திங்கன்னா, எல்லாமே வந்து நொறுங்கிச்சு. அது நொறுங்கும் போது தான் நானே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தான் என்ன அப்படின்னா, இந்த டோட்டல் சரணாகதி. நான் இதுவரைக்கும் வந்து அவ்வளோ வந்து நான் பண்ணினது எல்லாமே வந்து எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து இறையோட பயணம் தான் இது அப்படிங்கிறத நான் வந்து அந்த சனத்தில் தான் நான் வந்து புரிஞ்சேன். ஸோ அன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சரணாகதி ஸ்டேஜ் வந்து நான் வந்து சரணாகதி ஸ்டேஜ் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் தீர்க்கமாக வந்து முடிவு பண்ணேன். தீர்க்கமாக முடிவு பண்ணினதுக்கப்புறமும் எனக்கு எப்படி காட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நான் வந்து செயல்படுத்த வந்து போகும்போது என்னை அறியாமல் சில விஷயங்கள் வந்து நான் வந்து பண்ணுவேன், சரிங்களா? ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஏதாவது வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நானே வந்து ஏதாவது ஒரு இது போடுறேன், நான் வந்து ஒரு பாட்டு போடுறேன், ஏதாவது போடுறேன்னா டக்குன்னு போட்டுருவேன். அது எப்படி போடுவேன்னு எனக்கு தெரியாது, போட்டுருவேன். பட் அதை வச்சு நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது தான் வந்து நான் அதுக்கப்புறம் நான் வந்து இறைட்ட நான் வந்து சொல்லுவேன், என்னை மீறி நான் ஏதோ ஒன்று செய்கிறேன், நானே செய்யலை, நான் இல்லை அது அப்படிங்கிறதான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இந்த 1.5 வருஷமாக எனக்கு வந்து தோன்ற பல விஷயங்கள் வந்து நான் இல்லை அப்படிங்கிறதான் வந்து தோன்றிகிட்டே இருக்கும். யாரோ என்னை வந்து ஆட்டுறாங்க, அதுபடி தான் நான் வந்து செய்கிறேன் அப்படி சொன்னேன். இப்போது மற்றவங்களாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்க வந்து இதை வந்து தவறாக புரியும் போது தான் எனக்கு வந்து நான் வந்து சுதந்திரத்தை கையில் எடுத்தேன். ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான். அதுக்கப்புறம் அந்த ப்ரூஃப் அப்படிங்கிறது போகும்போது என்னோடய உண்மையான சுதந்திரம் வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு. நான் வந்து மிரர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு எதுக்கு நாங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற போது தான் எனக்கான ஒரு யாருக்காக நான் வந்து ப்ரூஃப் பண்ணுறேன் இதெல்லாம், இந்த கேள்வி என்னுள் வரும்போது தான் எனக்கு வந்து சுதந்திரமே வந்துச்சு. இந்த பாயிண்டில் தான் வந்து எனக்கு சுதந்திரம் வந்துச்சு. ஆனால் உள்தன்மையில் வந்து எனக்கு என்ன தெரியும்னா, என்னை பிரபஞ்சம் தான் ஆட்டுவிக்குது, எனக்கு மேலே உள்ளவங்கள் வந்து ஆட்டுவிக்கிறாங்க, நான் இதில் நானே இல்லை இதில் அப்படிங்கிறது எனக்கு ஒவ்வொரு நொடிக்கு தரம் வந்து சொல்லும். இதில் வந்து என் ட்வின்னு கூடயே பல விஷயங்கள் வந்து எனக்கு அதுக்கப்புறமே வந்து ரொம்ப ரொம்ப கிளாஷ் ஆன விஷயங்கள். ஏன் அப்படின்னா, அந்த கட்டமைப்பு வந்து நான் வேறு மாதிரி அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிறதுல வந்து நான் சில இதை சொருகி வச்சு கெட்டுறதுனால அது விழும்போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கொஞ்சம் மனம் வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ கஷ்டப்பட்டு அப்போ தான் வந்து புரிஞ்சுது, இல்லை நான் தவறாக வந்து சில விஷயங்கள் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிற பேர்வில் வந்து நான் பல என்னோட ஆசைகளையும் வந்து நான் வந்து உள்ளே வச்சுருக்கேன். அப்போ வந்து இறை வந்து எங்களுக்கு என்ன பாடம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா, இதை தான் கொடுத்துச்சு. எப்படி அப்படின்னா, என்னை மீறி வந்து நான் வந்து சில இதை வந்து நான் வந்து செஞ்சுருவேன். செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இதனால் வந்து என் ட்வின்னுக்கு வந்து பல கோபங்கள் வந்து வரும்போது தான் நான் உள்தன்மையில் வந்து என்ன எனக்கு நினைக்க தோணும் அப்படின்னா, இதை நான் செய்யவே இல்லையே, நீங்கள் செய்ய சொன்னீங்க, நான் வந்து செஞ்சிட்டேன். இப்போ என் ட்வின் என்கிட்ட வந்து கோபத்தில் இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது தான் டோட்டல் சரணாகதி வரும்போது என்ன சொல்கிறதுனே தெரியலங்க, அவ்வளோ மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த சரணாகதி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து டோட்டலாக நம்ம போகும்போது தான் அந்த மிராக்கிள்லாம் வந்து சொல்லவே முடியல. இதனால் நான் அதை சொல்கிறேன், இதனால் என் ட்வின்னுக்குமே வந்து நான் பல பிரச்சனைகள் வந்து வந்ததுக்கப்புறமும் இந்த சரணாகதி அப்படிங்க வரும்போது நான் வந்து பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் ஒன்று தான் சொல்கிறது, நான் இதை செய்யலை, இதை பார்த்ததுனால வந்து கோபம் வருது அவங்களுக்கு. ஸோ ஆனால் அதை செய்யலை, நான் ஏதோ ஒன்று என்னைய செய்ய வச்சிங்க, இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், எனக்கு அந்த காரணம் வந்து தெரியாது. ஸோ நான் டோட்டல் சரணாகதி அப்படிங்கிறத நான் போகும்போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஒரு மிராக்கிள், அவ்வளோ ஒரு மாற்றம். அதெல்லாம் வந்து அப்போ தான் வந்து என்ன தெரிஞ்சுதுன்னா, நான் எஃபோர்ட்டே போட மாட்டேன், எஃபோர்ட்லெஸ்ஸாக எனக்கு வந்து வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, எல்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த நம்ம சொல்லுவோம், நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சரணாகதி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. அதை நம்ம சொல்லுமே ஒழிஞ்சு நம்ம வந்து எடுக்க மாட்டோம், லேசுக்குள்ளே வந்து நம்ம வந்து எடுக்க மாட்டோம். ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து இது வந்து எப்படி அப்படின்னா, நான் எப்படி காட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் யாருக்கிட்டனாலும் நீங்கள் வந்து சண்டைக்கு போயிடுவீங்க நீங்கள், சரிங்களா. பட் நம்ம ட்வின் கூட வந்து ஈகோ பேஸில் வந்து, ஏன்னா நம்ம 2 பேரும் ஹார்ட் டு ஹார்ட்டு தான் வந்து இணைஞ்சிருப்போம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்மளோட ஈகோவே வந்து இருக்கவே முடியாது, ஏன்னா எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிடும். ஸோ அவங்க நொறுக்கிடுவாங்க, 2 பேருமே மாற்றி ஈகோவை வந்து அடித்து நொறுக்கிடுவோம். ஸோ நம்மக்கிட்ட மட்டுமே 2 பேர்கிட்டையும், இது வந்து டிஎம்மாக இருக்கட்டும் டிஎஃப்ஆக இருக்கட்டும், 2 பேருமே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈகோவால் அவங்களால செயலே பட முடியாது. ஸோ ஒன்லி வந்து அன்கண்டிஷனல் லவ் தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த அன்கண்டிஷனல் லவ்வுக்குள்ளே வந்து அவங்க இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இப்போது சரணாகதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி அவங்களுடைய இதை வந்து நம்மளுக்கு வந்து வெளியே எடுத்து காட்டும் உங்களுக்கு. அதாவது அவங்க கோச்சிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இவங்கக்கிட்டேயும் நம்ம போய் ப்ரூஃப் பண்ண தேடுவோம், சரிங்களா. நம்ம ஏற்கனவே அதாவது ஃபஸ்ட்டு வந்து மற்றவங்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து டேக்கிள் பண்ணி ஃப்ரீடம் எடுத்துருவோம், சரிங்களா, அவுட் சர்ஃபேஸ் விடுவோம். ஆனால் நம்ம வந்து இவங்கக்கிட்ட ஒரு விதமான ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் இருக்கிறதுனால, ஈகோ பேஸில் செயல்படுறதுனால இவங்கக்கிட்டே போய் நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு போவோம், சரிங்களா. அப்பவும் என்ன பண்ணும், இப்போ பிரபஞ்சம் எவ்வளோ மைன்யூட்டாக நம்மளை வந்து நகர்த்துதுங்கிறத பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் இது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்மளால் வந்து கோச்சிக்கிட்டாங்க, நம்ம சொல்கிறத வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளால் வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஓடும். அதாவது பேசிக்கலாக நம்மளுக்கு யார் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண போவோம். அதுக்கப்புறம் வெளியாட்கள் எல்லாம் போனதுக்கப்புறமும் நம்ம ட்வின்கிட்ட இதை பண்ணிக்கிட்டே இருப்போம். இது நம்மளுக்கு தெரியவே தெரியாமல் இருக்கும், நம்மளை அறியாமல் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். உள்தன்மையில் எனர்ஜி வைஸாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம், இது நம்மளுக்கே வந்து தெரியாது. அதுக்கப்புறம் தான் இதில் பிரபஞ்சம் என்ன விளாடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இறை அழகாக விளாண்டுச்சு. என்னோட இதில் சொல்கிறேன் நான், இறை அவ்வளோ அழகாக விளாண்டுச்சு. என்ன அப்படின்னா, நீ அங்கே மட்டும் இப்படி இருக்கிறியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன நடக்கிறதுனா, ஆப்போசிட்டாக வந்து எதையாவது ஒன்று வந்து அவங்களுக்கு கோவம் வர மாதிரி ஏதாவது செய்ய சொல்லிடுறது, போட்டுடுறது. போட்ட உடனே தான் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், ரொம்ப ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வர தான் நான் என்ன யோசனை, இல்லையே நம்மளே இது இல்லையே, யாரோ செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சேன். ஸோ இறைக்கிட்ட சரணாகதி அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் பயங்கர மிராக்கிள்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு இந்த 1.5 வருஷம்தான் வந்து அவ்வளோ ஒரு மிராக்கிள்ஸ், எஃபோர்ட்லெஸ்ஸாக எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து
நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெயினில் தான் நான் வந்து பயங்கர பெயினில் இருப்பேன். இப்போ வந்து எல்லாமே வந்து நார்மல் ஆகிட்டு இப்போவும் வந்து அதாவது சின்ன சின்ன இதுகள் இருக்க தான் செய்யும். நம்ம வந்து 100% வந்து டிவைனாக அப்படியே வந்து மாறிட்டோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து சொல்ல முடியாது. சின்ன சின்ன இதுகள் இருக்கும். பட் அவ்வளோ அழகாக நம்மளை கையை பிடிச்சி வந்து பிரபஞ்சம் வந்து கூட்டிகிட்டு போகும். நம்ம வந்து இறையோடைய அவ்வளோ வந்து ஒரு செல்ல பிள்ளைகளாக வந்து நம்ம வந்து இருப்போம். இதை நம்ம புரிஞ்சிக்கிட்டாலே போதும். நம்ம மேலே எவ்வளோ வந்து பிரபஞ்சம் வந்து பாசமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம லெவலே வந்து எங்கேயோ வந்து போகும். அது அனுபவம் இருக்கணும். சரிங்களா? ஸோ சரணாகதி எடுங்க. வெளி மக்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க. இந்த ரெண்டையும் வந்து பண்ணாலே உங்களுக்கான ஒரு முழு சுதந்திரம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். தேங்க்யூ.